வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. அரசியல்வாதிகள் என்றாலே தொடர்பில் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற தலைப்புல கொஞ்சம் சிந்திப்போம். ஐயன் திருவள்ளுவர் என்ன ஆலோசனை சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதிகாரம் 56 கொடுங்கோன்மை. குறள் எண் 553. நாடொறும் நாடி முறை செய்யா மன்னன் நாடொறும் நாடு கெடும். நாடொறும் அப்படின்னு சொன்னா நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் ஆட்சி செய்கின்ற மன்னன் என்ன செய்யணும்? மக்களுடைய குறைகளை கேட்கணும், மக்களோட தொடர்பில் இருக்கணும். அவர்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும் என்னென்ன குறைகள் இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு, உடனே அதை சரி செய்யணும். ஆக நாட்டு மக்களோட அப்படி தொடர்பில் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா மன்னன் பாட்டுக்கு உதாரித்தனமா மனம் போன போக்குல லீவு போட்டுட்டு போனா என்ன ஆகும்? நாட்டு மக்களுக்கும் மன்னனுக்கும் இடையே உள்ள தொடர்பு இடைவெளி ஆகி போயிடும். அதனால அந்த நாடு என்ன ஆகும்? கெட்டு போகும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்றாங்க. ஆக அந்த காலத்து நாட்டு மன்னனுக்கு ஐயன் திருவள்ளுவர் ஒரு ஆலோசனை அறிவுரை சொல்றார். அது இந்த காலத்துக்கும் பொருந்தும். ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் என்ன செய்யணும்னா மக்களோட தொடர்புல இருக்கணும். அவர்களுடைய குறைகள் என்னன்னு சொல்லி கேட்கணும். அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவில் அவர்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும். அப்பதான் மக்கள் எல்லாரும் போட்டுருவாங்க, பரவாயில்ல நல்லா ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லா செயல்பாடுகளுமே செயலிழந்து போகும். அப்ப ஆட்சியாளருக்கு கெட்ட பெயர் வரலாம், மக்கள் தூற்ற ஆரம்பிச்சுவாங்க. ஆகினால ஆளுகின்ற ஆளுங்கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, எதிர்கட்சியில இருக்கிறவங்களும் என்ன செய்யணும்? மக்களோட தொடர்பு இருக்கும். மக்களுக்கு என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத ஆட்சியாளர்களுக்கு தெரிவிக்கணும். அப்படி இல்லாம எதிர்கட்சியில இருக்கிறவங்களும் அவங்க பாட்டுக்கு கண்டுங்காணாம நமக்கு என்ன போச்சு அப்படின்னு இருந்தாங்கன்னா அவர்களுடைய செயல்பாடும் குன்றி போகும். மக்களிடத்துல அவர்கள் செல்வாக்கு இழந்து போயிடுவாங்க. அதனால ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, மக்களோட தொடர்பு இல்லை. அப்படி இல்லாம செல்போன் அழைப்புல வரும் பாருங்க, இப்பொழுது வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருந்தா அப்புறம் மக்களும் என்ன செஞ்சிருவாங்க? அவங்க மனசுல இருந்து தூக்கி வெளியில கொண்டு போய் விட்டுருவாங்க. அதனால ஆட்சியாளர்களும், ஆட்சிக்கு வரப்போறவங்களும், ஆட்சி செய்தவர்களும் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தை நாம் சிந்திக்கிறோம். இது ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கின்றவர்கள், ஒரு அலுவலகத்தை நிர்வாகம் செய்பவர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். ஏன்னா சரியான வகையில் அலுவலகமும் அல்லது குடும்பத்தையும் சரியான வகையில் நிர்வகிக்கணும். அப்படி இல்லாமல் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருந்தால் அது சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தை நம்ம சிந்திக்கிறோம். இது போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர்கள் சொன்ன யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பங்கு கருத்துக்கள். வானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.